அல்லேலூயா. நான் மறக்கவே முடியாது. நான் இந்த சரவணம்பட்டி பக்கத்தில் 2003 ஆண்டு பைபிள் காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன், 3வது வருஷம் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் செலவு கொஞ்சம் கம்மி தான். செகண்ட் இயர்லேயும் செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வெறும் ஃபீஸ் 300 ரூபா தான். ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் ஃபீஸ் வாங்கினாங்க. ஆனால் இந்த நோட்டெல்லாம் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணோம். ஆனால் 3rd இயர் படிக்கும்போது பெரிய செலவு இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா நோட்ஸும் ஜெராக்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராஜுவேஷன் வரும் பாருங்களேன், அந்த பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழா அப்படின்றது ஒரு கல்யாணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு ஊழியக்காரனுக்கு 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு அந்த கிராஜுவேஷனை வாங்குறது அப்படின்றது அன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய காரியம். அது அப்போ அந்த 3rd இயர் நான் படிக்கிறேன். இப்போ அந்த வருஷம் அந்த 1ஆம் தேதி ஆராதனையிலே சரவணம்பட்டியிலே இருக்கிற ஒரு சர்ச் ஆஃப் காட் சபையில் என்னையும் என் கூட சேர்ந்த ஒரு 4-5 பேரையும் அந்த நியூ இயர் சர்வீஸிற்காக அனுப்புனாங்க. அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்போவுமே முதல் லைனில் தான் உட்காரணும்னு ரூல் இருக்குது. அதனால நானும் அந்த தம்பிங்களும் முதல் லைனில் உட்காந்துருக்குறோம். இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த முதல் லைனில் உட்காந்துருக்கும் போது காணிக்கை நேரம் வந்தது. அப்போ அந்த பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்றைக்கும் காணிக்கை போடுறீங்க, அது நான் அதை இது பண்ணலை. ஆனால் இன்றைக்கி 1ஆம் தேதி நீங்கள் ஃபஸ்ட்டு காணிக்கையை செலுத்த போகிறீங்க. அப்போ உங்களுடைய காணிக்கையை என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெட்டிக்குள்ளே விடும்போது சத்தம் வராமல் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போதே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என் கையில் அப்போ எவ்வளோ இருக்குன்னா 25 காசு அப்படி தான் இருக்குது, 25 பைசா. அது எனக்கு என் கையில் அந்த சில்லற காசு தான் இருக்குது. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. நான் இப்போ அதுவும் ஃபஸ்ட் லைனில் உட்காந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டாருன்னா முதல்ல விடுறதே என்ன தான் கேட்கும், சவுண்டு கேட்கும். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த மாதிரி நான் காசே என்கிட்ட இல்லை, இது உங்களுக்கு தெரியும், அதனால் இன்றைக்கி பாஸ்ட் பின்னாடியிலேருந்து காணிக்க போடுங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாஸ்ட் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு மாற்றம் பண்ண போகிறோம். எப்போவுமே முன்னாடி தான் காணிக்க போடுவாங்க, இன்றைக்கி பின்னாடியிலேருந்து காணிக்க போடுவாங்க அப்படின்னு. உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே பரவாயில்ல, இப்போ ஜெபம் பண்ண இந்த குட்டி ஜெபத்தை கூட கேட்டிங்களே அப்படின்னு அந்த 25 பைசாவை கையில் வச்சுட்டு நான் என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, இந்த வருஷம் எனக்கு தேவைகள் அதிகம். இந்த வருஷம் எப்படி நான் கிராஜுவேஷனை முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, யார் எனக்கு உதவி செய்ய போகிறான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்றும் பண்ண போகிறேன், இந்த வருஷம் நீர் எனக்கு எவ்வளவு கொடுக்க போறீர் அப்படின்றத நான் நோட்டில் எழுத போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த 25 பைசாவை 2003வது ஆண்டு அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ அந்த வருஷம் முடிக்கிற வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் நெருங்கிருச்சு. எல்லாருமே ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, ஷூ, டை எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஒயிட் ஷர்ட்டும் கிடைக்கல, ஒயிட் பேண்ட்டும் வரல, எனக்கு ஷூ வாங்குறதுக்கு பணமும் வரல, எனக்கு டையும் இல்லை. அப்போ ஷூ என்னுடைய 3rd இயர் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார், பாஸ்டர் ரூபன் அப்படின்னு, அவர்கிட்ட ஷூ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் டை ஒன்று அவரே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பழைய ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட்டு எல்லாத்தையும் அயன் பண்ணி. ஆனால் எல்லா பசங்களும் என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டை போட்டு பார்க்குறாங்க, சட்டையை போட்டு பார்க்குறாங்க, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குதா, சரியாக இருக்குதா, கிராஜுவேஷனுக்கு இதை தான் நான் போட போகிறேன், இதுதான் எல்லாமே பயங்கரமான ஒரு சந்தோஷமான நேரம். ஆனால் எனக்கு வருத்தமாலாம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு தான் யாருமே இல்லை போல தெரியுது, பட் ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த விஷயத்தை வச்சே நம்ம அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது கிராஜுவேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கோயம்புத்தூருக்கு வர்றாரு. எங்கள் பாஸ்டர் வந்த உடனே கேட்டார், கிராஜுவேஷனுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டியான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இருக்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு கோயம்புத்தூரில் அந்த டவுன் ஹால் பக்கத்தில் இருக்கிற சென்னை சில்க் ஷாப்பு இருக்கிறதுலே பெரிய கட்டடம், அந்த மாதிரி பெரிய கட்டடத்தை நான் பார்த்ததே இல்லை, அங்கே கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோ பெரிய கட்டடம். உள்ளே போயிட்டு எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுலே ஒயிட்டில் எந்த துணி காஸ்ட்லியாக இருக்குதோ அந்த துணி இவன் சைஸுக்கு வெட்டி போடுங்க அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே அந்த இயர் முடித்ததற்கு பிற்பாடு நான் என்னுடைய டைரியை புரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25,000 ரூபாவுக்கு மேல் ஆண்டவர் 2013வது வருடம் என்னுடைய படிப்பினுடைய தேவைக்கு தந்திருந்தார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்த மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா?
உங்க கைகளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களை தூக்கி நிறுத்த மாட்டாரா? அவர் தரிசனம் நிறைவேறாமல் போகுமா? நான் நம்புறேன். இல்ல இல்ல